இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு என்ன போர்லையா போய் இதுலையா போய் சண்டையா போட்டாங்க, இல்லை இல்லை பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக என்ன நாடா. எங்களுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் தேசம் தேசம், இந்தியா இந்தியா இந்தியா. வணக்கம். மதிப்பிற்குரிய முன்னாள் இராணுவ நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு செல்லூர் கே ராஜு அவர்களே, அப்படின்னு மரியாதையா பேசணும்னு தான் ஆசை. ஆனா உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. அதுக்காக எல்லாரையும் மாதிரி நானும் திருமகள் ராஜன்லாம் நான் கிண்டல் பண்ண விரும்பல. சட்டசபையிலேயே நீங்க பாவம் யாரோ ஒருத்தர் நீங்க கேட்டதுக்கு அங்கேயும் திருமகள் போது இன்னும் எவ்வளவு நாளைக்குப்பா என்ன இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நீங்களே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. அதை பார்த்து பரிதாபமா இருந்தது. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்கண்ணே, அதுல நீங்க ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணே. என்ன கேட்டீங்கன்னா, ராணுவ வீரர்கள் என்ன செய்தாங்கன்னு பதில் உங்ககிட்டே இருக்குங்கண்ணே. புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நாங்க வந்து அந்த கான்செப்டுக்கு நாங்க ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நாங்க எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவங்க இல்லை. எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். இன்னைக்கு ஒருத்தர் இருப்பாங்க, நாளைக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா பட் ராணுவங்கிறது நிரந்தரமான ஒண்ணு. அரசியல்வாதிங்க தான் மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன கான்செப்ட்னா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, ராணுவ வீரர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், ராணுவ வீரர்கள் எல்லையில் போரிடுவதை பாரத பிரதமர் இரவு உறங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு. அப்போ உங்களுடைய கேள்விக்கான பதில் அதுலயே இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்களே எல்லையில வந்து போரிடுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, அவங்க வந்து எல்லையிலேயே போய் போரிட்டாங்க அப்படின்ட்டு. ஒண்ணு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க இது நான் உங்களுக்கான பதிவு மட்டும் இல்லைண்ணே. தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணவும் மாட்டீங்க. பக்கத்துல பாருங்க, ஒரு உயிரிழந்த ஒரு நம்ம பவன் கல்யாண் இப்பதான் துணை முதலமைச்சர் ஆனாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? அந்த போர்ல அதுதாங்க ஆக்சுவலி மற்ற ஸ்டேட்ல எல்லாம் அதானே நடக்குது. அந்த 25 லட்சம் ரூபாய் பணம், வீட்டு மனை, 5 ஏக்கர் நிலம், இது நீங்க அதை வந்து நான் பணமா காசா கொடுங்கன்னு நாங்க கேட்கல. நீங்க கோடி கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு அந்த இழந்த அந்த வீரனோட குடும்பம் நிர்கதியா நிக்குது இல்லையா, அவங்களுக்கு வராது. அது வந்து ஒரு சின்ன ஆறுதல், அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட், அவ்வளவுதான். அவங்களோட பொருளாதார ரீதியா அது ஒரு சப்போர்ட். அதை இறந்த அடுத்த நிமிஷம் அனௌன்ஸ் பண்ண அந்த உண்மையான ராணுவ இருந்தது ராணுவ பற்று, அந்த தேசப்பற்றுங்கிறது அந்த பவன் கல்யாண். நீங்க வந்து கொடி பிடிக்கிறதோ இது பண்றதோ அது பண்றதோ எல்லாம் கிடையாதுங்கண்ணே. தயவுசெய்து நீங்க மட்டும் இல்லைங்கண்ணே, நான் ஓப்பனாவே சொல்றேன், எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நிறைய அரசியல்வாதிங்க என்ன பண்றீங்க, என்னமோ உங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. நாங்க யாரும் ஏன் பேசுறது இல்லைன்னா, உங்களெல்லாம் நாங்க ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்லை. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு அவசியம் தேவைதானான்னுட்டு. ஆனா இப்போ இனிமே கண்டிப்பா சொல்லுவோங்கண்ணே. ஏன்னா நாங்க விலகி 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 போகவே நீங்க எல்லாருமே எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த சிந்தூருங்கிற ஒரு விஷயத்த உலக அளவுல பாராட்டிக்கிட்டு இருக்கு. சிந்தூருங்கிற அந்த ஆபரேஷன், அதாவது என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தெரியுங்களா, அங்க 28 பேர், 26+2 28 பேர் இறந்தப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து எந்த அரசியல் தலைவரும் வருத்தமோ துக்கமோ தெரிவிக்கல. அந்த சிந்தூருங்கிற ஒரு இது ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் நான் நீ அப்படின்னு போட்டுட்டு என்ன இதுன்னு சப்போர்ட்டுக்கு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்போவாது மாறினீங்களே, நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், வரவேற்கிறோம், எங்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்காக நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, எல்லா ஆதரவு கொடுக்கறதுக்காக நாங்க வேற நீங்க வேற இல்லைங்க. இப்ப நான் இந்த படத்தை பாருங்கண்ணே, இந்த ஒரே ஒரு படத்துல வந்துட்டு அந்த கதை வந்து அடங்கி இருக்கு பாருங்க. அந்த வேற நம்ம மணிக்கணக்கில் எல்லாம் பேசுவேன். அந்த ஒரு படம் என்ன சொல்லுதுன்னா, நாம 1000 கதைகள் சொல்லுவோம். அந்த நாட்டு மக்களை வந்து அந்த ராணுவ வீரர்கள் எல்லையில எப்படி தடுத்து நிறுத்தி காத்துக்கிட்டு இருக்காங்கன்னுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. அன்னைக்கு அந்த நைட்டு சிந்தூர்ல அவ்வளவு இது ட்ரோன்ஸ் வருது, இதெல்லாம் வருது. அப்படி இது அதை தடுத்து ராணுவர்கள் தடுத்து நிறுத்தலாம். அதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள விழுந்திருந்தா எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
ஆக இப்போ கடைசி அது நிறைய விஷயங்கள் அடுத்து வரும் வீடியோ. இன்னும் கொஞ்சம் அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. எல்லா அரசியல் தலைவருக்குமே சொல்றேன், முடிஞ்சா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இல்லையா நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாவே அது எங்களுக்கு போதுமானது. நீங்க பேசணும்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதை விட 100 மடங்கு உரிமை எங்களுக்கும் இருக்குது. எங்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு, எங்களுக்கும் பேசுறதுக்கான சுதந்திரம் இருக்கு. உங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கான எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குது. ஆனா நாங்க ஏன் அதெல்லாம் செய்யறது இல்லைன்னா, உங்களுக்கு ஈக்குவலா நாங்க பேசிட்டு போராடிட்டு, எங்களுக்கு சொல் அல்ல செயல் மட்டும்தான். நாங்க டிசிப்ளினா இருக்கிறவங்க. இன்னைக்கு ஒரு சொல் நாளைக்கு ஒரு சொல் பேசுறவங்க கிடையாது. அதனால கொஞ்சம் தயவு செய்து இனி எல்லார்கிட்டையும் நான் எச்சரிக்கை பண்ணல, ரிக்வெஸ்டாவே கேட்டுக்கிறேன். கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பேசுறத சிந்திச்சு பேசுங்க. உங்கள் அரசியல் லாபத்துக்காக அப்பாவி மக்களை தூண்டி விடுறதோ இல்ல அநாகரிகமா பேசுறதோ, இது செல்லூர் மேல மொத்த இந்தியன் ஆர்மி, இங்க மட்டும் இல்ல நார்த் இந்தியா வரைக்கும் இவரோட பேச்சு போயிட்டு, நார்த் இந்தியாவில் இந்தியில இருந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னால அவர் மேல கோவப்பட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் மன்னிச்சுக்கோங்க, நீங்க சாரி, நீங்க காமெடியன் ஒரு ஜோக்கருங்கிறது உலகுக்கே தெரியும். ஏன்னா ஜோக்கர் தான் இந்த மாதிரி எல்லாம், ஜோக்கர் கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்கண்ணே. எத்தனை மக்களோட வலி தெரியுங்களா அது? அவன் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இப்பவும் பாத்தீங்களா எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 6 நாள்ல கணவன் இழந்திருக்கா. இன்னொரு கல்யாணம் பண்ண 10 நாள்ல இன்னொரு ராணுவ வீரன் இறந்திருக்கா. இப்ப அவங்களோட லைஃப் எல்லாம் என்ன ஆகும்? நீங்க பாட்டுக்கு கொச்சைப்படுத்தி பேசுறதோ இது பண்றதோ வேணாங்கண்ணே. நம்ம நிறைய டைம் இவ்வளவு நேரம் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. பட் சுருக்கமா கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செய்து இனிமேலாவது கொஞ்சம் அனைத்து அரசியல்வாதிகளும் உங்களுக்குள்ள நீங்க எந்த கட்சியானா இருங்க, என்னென்ன பண்ணுங்க, என்னென்ன உங்களுக்குள்ள பேசிட்டு போங்க. நீங்க ராணுவத்தை பேசுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்கெல்லாம் சும்மா பொம்மை சட்டை போட்டுக்கிட்டு பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற ஆளுங்க இல்லை. நாங்கெல்லாம் இந்த நிமிஷம் இந்த வினாடி நீங்க என்னை பார்த்து இந்த வினாடி என்னை கொண்டா கூட எனக்கு நோ ப்ராப்ளம். இந்த வினாடி என் உயிர் விடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா நாங்கெல்லாம் எப்போ இறந்துட்டோம். இதெல்லாம் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, லைஃப் ஓவர். என்னுடைய சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல படுற கஷ்டம், அவங்க படுற ஃபீலிங், அதெல்லாம் தாங்க முடியல என்னால. அதனாலதான் இந்த பதிவு. ஓகேவா? ஸோ மறுபடியும் செல்லூர் ராஜு அண்ணனுக்கு மட்டும் இல்லை, எல்லா அரசியல் தலைவருக்கும் பணிவான வேண்டுகோள். தயவு செய்து இராணுவத்தை பத்தி ஒருபோதும் தவறா விமர்சனம் பண்ணாதீங்க. ஆனால் இனி யாராவது பண்ணாக்கா நாங்க இந்த அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். எங்களுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் தேசம் தேசம், இந்தியா இந்தியா இந்தியா. நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.